இதில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் செம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்றதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ரிவீல் ஆனோன்னு உங்களுக்கு உடனே சொல்லிடுவேன். இந்த லெசன்ல இருந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா அது கண்டிப்பா என்ன கொஸ்டின்னா இந்த மாதிரியான டைலாக்ஸா தான் இருக்கும். ஸோ அந்த விண்டோ மூலமா 2 பேரும் பாக்குறாங்க, 2 பேசுறாங்க. அதிகமா பேசுறது யாருன்னா சதீஷோட அம்மா அப்படின்றதையும் இதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. So welcome back to தினமும் TNPSC by உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரோஸ் எது ரிலேட்டடான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரஸ்கின் பாண்ட்ஸ் த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. ஸோ போன வருஷம் வந்து 2022 வந்துட்டு குரூப் 2ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிளாட்ஃபார்மோட நம்பர் என்னன்னு கேட்டிருந்தாங்க, 8. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் அவங்க வந்து ஃபார்ம் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து இங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான சில்லியான கொஸ்டின்ஸ், என்ன மாதிரியான ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து இந்த லெசன்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ப்ரோஸ் நம்பர் 12 ஐ திங்க். அண்ட் இந்த ப்ரோஸ் நம்பர் 12ல பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல இப்போ கடைசியாக இருக்கிற பெரிய லெசன் இதுதான். இதுக்கு அடுத்து 2 லெசன், அது ஈஸி. பட் அதுலேயும் சில காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது, அதையும் நம்ம அடுத்தடுத்து இன்னும் 2 டேஸில் பார்த்து முடிச்சிருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ப்ரோஸ்குள்ளே வந்து போகலாம். ஓகே, ஸோ ப்ரோஸில் பாருங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இட் வாஸ் மை செகண்ட் இயர் அட் போர்டிங் ஸ்கூல் அண்ட் ஐ வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒருத்தவங்க வந்து பேசுகிற மாதிரி இருக்கு. ஸோ இட் வாஸ் மை செகண்ட் இயர் அட் போர்டிங் ஸ்கூல். இந்த மை வந்து யாரை வந்து டினோட் பண்ணுது அப்படின்றத நான் உள்ள போக போக சொல்றேன். இது ஒரு சின்ன பையன் வந்து அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா, அவன் வந்து செகண்ட் இயர் அட் மை போர்டிங் ஸ்கூல். எத்தனாவது இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா செகண்ட் இயர். அண்ட் ஐ வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 அட் அம்பாலா. ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்டேஷன் வெயிட்டிங் ஃபார் தி நார்த்தன் பவுண்ட் ட்ரெயின். அவர் வந்து எதுக்காக வெயிட் பண்றாரு, நார்த்தன் பவுண்ட் ட்ரெயினுக்காக வந்து வெயிட் பண்றாங்கன்றதையும் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் ஐ வாஸ் அபவுட் 12 அட் தட் டைம். அப்போ என்ன சொல்றான்னா அவனோட வயசு என்னன்னு சொல்றான்னு பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு வந்து சொல்றான். 12 at that time. My parents considered me old enough to travel alone. I had arrived by bus at Ambala early in the evening. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எனக்கு வயசு ஆயிடுச்சு, நான் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து என்னால் சேஃபாக ட்ராவல் பண்ண முடியும். அதனால் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீ தனியாகவே வந்து ட்ராவல் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இவன் ஆல்ரெடி ஒரு பஸ்ஸை பிடிச்சி தான் இங்கே வந்திருக்கான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி இந்த ஈவினிங்லேயே வந்து சேர்ந்துட்டான் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். Now there was a wait till midnight before my train arrived. ஸோ அந்த ட்ரெயின் எப்போ வரப்போகுது அப்படின்றத கேட்டாங்கன்னா டில் மிட் நைட். அப்போனா நைட்டு வந்து கரெக்டாக மிட் நைட் 12 மணிக்கு தான் வந்து அந்த ட்ரெயின் வரப்போகுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஹேட் பீன் பேசிங் அப் அண்ட் டவுன் த பிளாட்ஃபார்ம், browsing at the book stall or feeding broken biscuits or to the stray dogs அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறான்னா, அவன் என்ன சொல்கிறான்னா, நான் அந்த டைம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா இப்படியே அந்த சைடும் இந்த சைடும் அப்படியே வந்து பிளாட்ஃபார்மில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், அங்கே இருக்கிற புக் ஸ்டாலில் போய் அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாம் ஒரு சும்மா புரட்டி பார்க்குறது. அப்புறமா அந்த பிஸ்கெட்ஸை உடச்சி அங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ், அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதையும் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெயின்ஸ் கேம் அண்ட் வெண்ட் அண்ட் த பிளாட்ஃபார்ம் வுட் பி குவைட் ஃபார் அ வைல் அண்ட் தென் வென் அ ட்ரெயின் அரைவ்ட் இட் வுட் பி அன் இன்ஃபர்னோ ஆஃப் ஹீவிங். ஹீவிங் அப்படின்றது ஓகே, இன்ஃபர்னோ அப்படின்னா என்னன்னு கேளுங்க. ஹெல் ஆஃப் ஹீவிங்னா அப்படி ஒரு கூட்டம் கொயன்னு இருக்குன்றது. ஹீவிங்னா டு ரைஸ் ரிஃப்ட் வித் ஃபோர்ஸ், அப்படியே ஒரு மரணமான அப்படியே ஒரு கூட்டம், ஷவுட்டிங் அஜிடேட்டட் ஹியூமன் பாடிஸ். அப்படியே ட்ரெயின் வந்தோன்னே எங்கிட்ட இருந்து வந்தாங்கன்னே தெரியல, அப்படியே மொத்தமாக குமிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி குமிஞ்சிட்டாங்க. As the carriage doors opened, a tide of people would sweep down up the nervous little ticket collector at the gate, and every time this happened, I would be caught in the rush and swept outside the station. ஸோ அப்போ என்ன நடக்குது, இந்த மாதிரி நடந்தோடனே அந்த கேரேஜோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி ஒரு கூட்டம் வந்து பொதன்னு அப்படியே என்ன ஆகும், ஸ்வீப் டவுன் ஆகும்ன்றாங்க. அங்கே இருக்கிற அந்த அப்பான் த நர்வஸ் லிட்டில் டிக்கெட் கலெக்டர் அப்படின்றதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த கேட், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்.
சிம்பிள் கொஸ்டின், சில்லி கொஸ்டின், ஆனால் மார்க்ஸ் வந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக மைன்யூட்டான விஷயம் இல்லாமல் ரொம்பவே தேவையான விஷயங்கள், மைன்யூட்டான விஷயங்கள், அது போட்டு ஆத்தரில் என்னென்ன நம்ம படிக்கணும் எல்லாத்தையுமே இன் டீட்டெயிலாக லைன் பை லைன் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கீழே போய் உங்களோட ரிவ்யூஸ்க்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ரிவ்யூஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஓகேங்களா? இது நான் எவ்வளோ தடவை சொல்லிட்டேன், எல்லாருமே எனக்காக பண்ணுவீங்கன்னு சொல்லியும் நான் வந்து ரொம்பவே வந்து நம்புகிறேன் கண்டிப்பாக. அண்ட் எவ்ரி டைம் திஸ் ஹேப்பன் ஐ வுட் பி காட் அண்ட் த ரஷ். அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ளே என்னை பிடிச்சி அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே தள்ளிட்டு போயிடுவாங்க அவுட் சைடு ஸ்டேஷன் வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Now tired of this game and of ambling about the platform, I sat down on my suitcase and gazed dismally across the railway tracks. ஸோ இதில் ஆம்பிளிங் அப்படின்னா டு வாக் இன் ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸ்டு வே. ஸோ இப்படியே வந்து நான் ரொம்ப டயர்டாகி கடைசியில் என்ன பண்ணிட்டேன், ஒரு சூட் கேஸ் எடுத்து அது மேலே உட்காந்துட்டு அப்படியே அந்த ரயில்வே ட்ராக்கையே உட்காந்து நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். டிஸ்மலினா ரொம்ப சோகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படா இந்த ட்ரெயின் வரும், எவ்வளோ நேரத்தான் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு வழி இருக்கே, அதை வந்து அந்த சின்ன பையன் வந்து இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்லைடில் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட், trolleys rolled past me and I was conscious of the cries of the various vendors, the men who sold curds ஒன்று. ஸோ அந்த சைடில் வந்துட்டு அப்படியே ட்ராலியை தூக்கிட்டு போகிறாங்க வராங்க. ட்ரெயினில் அப்படி ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படி தானே இருக்கும். ட்ராலி இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுது. அதில் சில வெண்டார்ஸ் இருக்காங்க, சில விற்பனையாளர்கள் இருக்காங்க. அவங்க என்ன விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். curd, lemon, sweet meat seller, the newspaper boy, but I had lost interest in all that went on along the busy platform and continued to stare across the railway tracks, feeling bored and little lonely. ஸோ அந்த பையன் வந்து என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்கான் அந்த இடத்துலன்னு கேட்டாங்கன்னா, he was lonely and he was bored அப்படின்றதையும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Are you all alone, my son? asked a soft voice close behind me. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் செம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ரிவீல் ஆனோன்னு உங்களுக்கு உடனே சொல்லிவிடுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஆர் யூ ஆல் அலோன் மை சன் ஆஸ்க்ட் எ சாஃப்ட் வாய்ஸ் க்ளோஸ் பிஹைண்ட் மீ. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னான்னு சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஃபஸ்ட்டு எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஐ லுக்ட் அப் அண்ட் saw a woman standing near me. She was leaning over and I saw a pale face and dark kind eyes. ஸோ இது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான ஃபேஸ்? ஒயிட் ஃபேஸு, பிளாக் டோன்டு ஃபேஸு, ஒயிட் டோன்டு ஃபேஸா இல்லை பேல் ஃபேஸா? பேல் ஃபேஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அண்ட் டார்க் கைண்ட் ஐஸ், அவங்களுக்கு வந்து அழகான கருப்பான ஒரு கைண்டான ஐஸ் இருக்கு. ஷி ஓர் நோ ஜுவல்ஸ், அவங்க வந்து ஜுவல்ஸ் போட்டிருந்தாங்கன்னு கூட ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தாலும் அது தப்பு. நோ ஜுவல்ஸ் அண்ட் வாஸ் dressed very simply in a white saree. ரெட் சாரி, எல்லோ சாரி, கிரீன் சாரி அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஸோ அந்த உமனை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு ஆத்தர்னு பார்த்தீங்கன்னா, பேல் ஃபேஸ்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட் டார்க் கைண்ட் ஐஸ், மூணாவது ஜுவல்ஸே அவங்க போடலை, அண்ட் நாலாவது ஷி வாஸ் சிம்பிள், அண்ட் அஞ்சாவது ஷி வாஸ் வேரிங் அ ஒயிட் சாரி. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு ஸ்டான்ஸா, இந்த ஒரு லைன்லேருந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ஒரு கொஸ்டின் வரும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் ஐ செட் அப்படின்னு வந்து சொல்கிறான். என்னது? ஐ லுக்ட் அப் அண்ட் உமன் அண்ட் செட் ஆர் யூ ஆல் அலோன் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறதுனா, எஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் ஐ செட். இது யார் சொன்னான்னு கேட்பாங்க. ஐ செட் அண்ட் ஸ்டுட் அப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஷி சீம்ட் புவர் பட் தேர் வாஸ் அ டிக்னிட்டி அபவுட் ஹர் தட் கமாண்டட் ரெஸ்பெக்ட். அவங்கள பார்க்கும்போதே அவங்க ரொம்ப புவராக இருக்காங்க பார்த்தாலும், ஆனால் அவங்கள பார்க்கும்போதே அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணுது அப்படின்றது தான் டிக்னிட்டி அபவுட் ஹர் தட் கமாண்டட் ரெஸ்பெக்ட். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றது அவங்களோட அந்த முகம் வேல்யூ வந்து அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்க நான் சொல்கிறேன். அடுத்து, ஐ ஹவ் பீன் வாட்சிங் யூ ஃபார் சம் டைம் ஷி செட், டிடன்ட் யுவர் பேரண்ட்ஸ் கம் டு see you off அப்படின்றாங்க. I don't live here, I said. I had to change trains. Anyway, I can travel alone. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து சொல்லலைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ கேரக்டர் பேர் வந்து அருண், அடுத்து வந்து அவன் சொல்லுவான். ஸோ இன்னொரு கேரக்டர் வந்து அருண்ஸ் மதர்னு வந்து கொடுக்கலாம் மேபி, அண்ட் அதுக்கும் என்ன ரீசன் பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஒயிட் சாரி லேடின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒயிட் சாரி லேடியாக இருக்கலாம்,
அப்படி இல்லைன்னா த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நிறையா ரோல்ஸ் வந்து இதில் கிடைக்குது. ஓகே, ஐ டோன்ட் லிவ் ஹியர் ஐ செட். ஸோ இதை சொன்னது யாரு? அருண். I don't live here, Arun. I have been watching you sometime, the woman on 8th platform. So இப்படி வந்து சொல்லிட்டே இருக்கலாம். Anyway, I can travel alone அப்படின்னு வந்து அவர் சொல்றான். I am sure you can, she said. So I am sure you can அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே it is woman on the 8th street, 8th platform. And I liked her for saying that, and I also liked her for the simplicity of her dress and for her deep soft voice. ஸோ எதுக்காக வந்து அருணுக்கு அந்த உமனை பிடிச்சது அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிளிசிட்டி ஒன்று, அழகான டீப்பான ஒரு சாஃப்ட் வாய்ஸ், இது ரெண்டுனால வந்து அந்த உமனை வந்து அருணுக்கு வந்து பிடிக்குது அப்படின்றதையும் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் த செரினிட்டி ஆஃப் ஹர் ஃபேஸ். செரினிட்டினா ஸ்டேட் ஆஃப் பீங் காம், பீஸ்ஃபுல், அன்ட்ரபிள், அந்த முகமே வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் வந்து செரினிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெக்காபுலரி. இதை வந்து நம்ம சினோனிம்ஸ் இது கீழே வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட் 7 சினோனிம்ஸ். Tell me what is your name, she asked. Arun, I said. So tell me what is your name அப்படின்னு கேட்டாங்கன்னா it is the woman in the platform 8, Arun. Okay, I said. And how long do you have to wait for your train? About an hour, I think. It comes at 12 o'clock. So அவர் கேட்கும்போது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான்னு கேட்பாங்க. About an hour. செகண்ட் வந்துட்டு யூ ஷுட் நோ தட் அட் 12 o'clock தான் வந்து அந்த ட்ரெயின் ஆல்ரெடி நமக்கு தெரியும். மிட் நைட் 12 o'clock. 12 o'clock மட்டும் கிடையாது, மிட் நைட்டுன்றது ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து 12 o'clock. ஸோ 12 AM நாட் PM. ஸோ இது இப்படி கேட்கலாம். ஆஃப்டர்நூன் 12ன்னு கொடுக்கலாம், கொலாப்சிங்காக வந்து உங்களோட ஆப்ஷன்ஸில். இல்லைனா வந்துட்டு 12 மட்டும் கொடுத்துட்டு 12 AM PM அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் மிட் நைட்னா AM தான் கொடுக்கணும். சில பேர் PM கொடுத்துருவீங்க. ஸோ மிட் நைட் 12 வந்து இட் இஸ் AM. ஸோ அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. தென் கம் வித் மீ அண்ட் ஹாவ் சம்திங் டு ஈட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே குழப்பம். நீங்கள் வந்து இந்த லெசனை நீங்கள் கரெக்டாக ஒரு 2 to 3 டைம்ஸ் வாசிக்கணும். இல்லை இந்த வீடியோவே நீங்கள் வந்து 2 தடவை ப்ளே பண்ணுங்கள். நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். தென் கம் வித் மீ அண்ட் ஹாவ் சம்திங் டு ஈட். இட் வாஸ் செட்டன் பை உமன் அட் தி பிளாட்ஃபார்ம் 8. I was going to refuse out of shyness and suspicion, but she took me by the hand and then I felt it would be silly to pull my hand away. ஸோ அவங்கக்கிட்ட வேணான்னு சொல்லி ஒரு சஸ்பிஷனாக சந்தேகத்தோடனும் அதே நேரத்தில் ஒரு மாதிரியான வெக்கத்தோடையும் வேணான்னு சொல்லலான்னு பார்த்தேன். அப்போன்னு பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என் கையை வந்து இப்படி பிடிச்சிட்டாங்க. அவங்க பிடிச்சதுக்கப்புறமா அந்த கையை விட்டு என்னை அவங்க கையை விட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். ஷீ ஹோல்ட் அ கூலி டு லுக் ஆஃப்டர் மை சூட் கேஸ். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கூலி, ஒரு அதாவது அந்த போர்ட்டர்னு சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்கள வச்சு நீங்கள் இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஷீ லெட் மீ அவே டவுன் the platform. Her hand was gentle and she held my hand neither too firmly nor too lightly அப்படின்றது இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. too lightly nor too firmly. I looked up at her face. She was not young. She was youngன்ற மாதிரி கொடுக்கலாம். She was not young first and she was not old and she was also not old. So அப்ப அவங்க ஒரு மிட் ஏஜ் ஆன ஒரு உமன். Okay, she must have been over 30, but she been 50. I think she would have looked much the same. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து பார்க்க ஒரு 30 மாதிரி தான் இருக்காங்க. ஆனாலுமே ஒருவேளை அவங்களுக்கு 50 வயசாக இருந்தாலுமே அப்போ கூட அவங்களுக்கும் 30 வயசு இருக்கிற மாதிரி தான் அவங்க அவ்வளோ எங்கே தெரியுவாங்க அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டே வரோம். அடுத்து she took me into the station dining room. Where did the woman at the 8th platform take Arun அப்படின்னு கேட்டாங்கன்னா the station dining roomக்கு தான் வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. order tea and samosas and jalebies. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணது டீ, செகண்ட் ஆர்டர் பண்ணது சமோசா, மூணாவது ஆர்டர் பண்ணது ஜிலேபி. And at once I began to thaw and take a new interest in the kind woman. ஸோ அவங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னே அந்த உமன் மேலே அவனுக்கு ஒரு தனி பாசமும் இன்ட்ரெஸ்ட்டும் வருது, அந்த கைண்ட் உமன் மேலே அப்படின்றாங்க. The strange encounter had little effect on my appetite. என்னதான் வந்து புது மனிதங்க வந்து வாங்கி கொடுத்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு இருக்கும், பசிக்காது அதெல்லாம். பட் அவனுக்கு எதுவுமே பண்ணல, ஏன்னா வந்து அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல, அவனுக்கு அது வந்து அவனோட பசியை எந்த வகையிலும் இம்பேக்ட் பண்ணல. ஸோ அவன் சாப்பிட்றான்.
I was hungry schoolboy and I ate as much as I could in as பொலைட் மேனர் ஆஸ் பாசிபிள். ஸோ நான் ஸ்கூல் பாயாக எனக்கு வந்து ரொம்பவே பசியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே நான் பொலைட்டாக வந்து சாப்பிட்டுட்டேன். She took obvious pleasure in watching me eat. And I think it was the food that strengthened the bond between us. Which strengthened the bond between us அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா, which strengthened the bond between Arun and the woman கேட்டாங்கன்னா, it was the food அப்படின்றத நீங்கள் வந்து நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. And cemented our friendship. For under the influence of the tea and sweets, I began to talk quite freely and told her about my school, my friends, my dislikes and likes. அவன் எதை பற்றிலாம் சொல்லியிருக்கான், மை ஸ்கூல், அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அவனோட பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையுமே அவன் ஷேர் பண்ணுறான். ஷி கொஸ்டின் மீ குவைட்லி ஃப்ரம் டைம் டு டைம். அவங்க நடுவில் நல்ல கேள்வி கேட்டாலுமே அவங்க நான் பேசுகிறத வந்து அவங்க கேட்குறாங்க. பட் ப்ரிஃபர்ட் லிசனிங். ஷி ட்ரூ மீ அவுட் வெரி வெல் and I had soon forgotten that we were strangers, but she did not ask me about my family or where I lived. என்னதான் வந்து அவங்க கூட நம்ம இருந்தாலும் அவங்க ஒரு விஷயம் மட்டும் பண்ணவே இல்லை. என்னன்னா அவங்க என்னை பற்றியும் கேட்கல, என் ஃபேமிலியை பற்றியும் கேட்கல, நான் எங்கே வந்து லிவ் பண்ணுறேன்னு சொல்லியும் கேட்கல. and I did not ask her where she lived. I accepted her for what she had been to me அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். ஸோ அவங்களை அப்படியே நான் அக்செப்ட் பண்ணேன் ஒரு ஸ்ட்ரேஞ்சராகவே. a quiet, kind, gentle woman who gave sweets to a lonely boy on a railway platform. Okay. After about half an hour, we left the dining room and began walking back along the platform. An engine was shunting up and down beside platform number 8, and as it approached, a boy leaped off the platform. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் பிளாட்ஃபார்ம் 8னா இங்கிட்டிருந்து ஒரு ட்ரெயின் வருது, இங்கே இன்ஜின் இருக்குது, இங்கிட்டிருந்து ஒரு பையன் வந்து அந்த ரயில்வே ட்ராக் மூலமாக இப்படி கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லீவ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் அண்ட் ரேன் அக்ராஸ் தி ரயில் டேக்கிங் அ ஷார்ட்கட் டு த நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா இது மூலமாக இப்படி நடுவில் போய் ஏறுவாங்க பார்த்தீங்களா, இது வந்து எத்திக்கலி ராங் அண்ட் ரூல்ஸ் படியும் ராங். ஸோ அதை வந்து யாரும் பண்ணக்கூடாது. டேக்கிங் அ ஷார்ட்கட் டு த நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம், ஹி வாஸ் அட் அ சேஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இன்ஜின். இன்ஜினுக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல சேஃபான டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனாலும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து அவனுக்கு எந்த ஒரு டேஞ்சரும் வந்து அவனுக்கு கொடுக்க போகிறது அன்லெஸ் ஹி ஹட் ஃபாலன். அவன் போகிற வெளில கீழே விழாமல் இருந்தானா ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் சேஃபாக போயிடுவான். பட் ஹாஸ் ஹி லீவ்ட் அக்ராஸ் த ரெயில், ஆனால் வந்து கிராஸ் பண்ணுறதை பார்த்தோன்னே த உமன் கிளச்ட் பை ஆர்ம், இப்படியே வந்து டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. her fingers dug into my flesh, அப்படியே ரொம்ப வந்து நர்வஸாக அவங்க பிடிப்பாங்கல்ல அது மாதிரி பிடிக்கிறாங்க. and I winced my pain and I suffered with pain. I caught her fingers and looked up at her and I saw a spasm of pain and fear and sadness pass across her face. அதை பார்த்தோன்னே அந்த உமனுக்கு எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வகையான பெயின், ஒரு மாதிரியான சஃபரிங், ஒரு மாதிரியான சேட்னஸ், ஒரு மாதிரியான ஃபியர்லாம் அவங்களுக்கு வருது. She watched the boy as he climbed the other platform and it was not until he had disappeared in the ground that she relaxed her hold on my arm. அவன் இதை கிராஸ் பண்ணோன்னு தான் அவன் ஓரளவுக்கு அந்த கையை வந்து அவங்க அழுத்தி பிடிச்சதே விடுறாங்க. She smiled at me reassuringly and took my hand again, but her fingers trembled against mine. He was all right. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அருண், இது ஏன் அருண் இந்த ரெண்டு கேரக்டர் தானே இருக்குது சார், நீங்கள் எதுக்கு இவ்வளோ சிம்பத்தைஸ் பண்ணுறீங்கன்னா இனிமேல் வரும். She smiled gratefully at me and pressed my hand. We walked together in silence until we reached the place where I had left my suitcase. One of my school fellows வந்துட்டார்ல சதீஷ். ஸோ இதில் வந்து அருண் போக சதீஷ் யாருன்னா a boy of about my age. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, a boy of about my ageனா அருணோட வயசு 12, அப்போ சதீஷோட ஏஜும் 12. ஓகேங்களா? ஸோ அவங்களோட சதீஷோட ஏஜ் என்னன்னு கேட்டாலும் நீங்கள் 12 எழுதணும். had turned up with his mother. அவன் யார் கூட வந்தான்னு சொல்லி கூட கேட்பாங்க. ஸோ அவங்களோட மதர் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ இதுதான் வந்து இந்த சீன். ஸோ இது வந்து தான் அந்த உமன் அட் த 8th பிளாட்ஃபார்ம். இது அருண், இது வந்து சதீஷ் அவன் ஃப்ரெண்டு, சதீஷோட அம்மா வந்து இங்கே இருக்காங்க. ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ஜுவல்ஸ் போடல, ஒயிட் சாரீ, ரொம்ப பொலைட்டான ஃபேஸு, நல்ல பேலான இதில் இருக்காங்க. ஸோ இப்போ இங்கிட்டு வந்து இவங்களோட அம்மாவையும் அடுத்து வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். ஹலோ ஹருண், he called. The train's coming in late as usual. Did you know we have a new headmaster this year? அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னா? இது வந்து சதீஷ். We shook hands and then he turned to his mother and said, "This is Arun, mother.
he is one of my friends and the best bowler in the class. So யார் இருக்கிறதுலே பெஸ்ட் பவுலர்? சதீஷா அருணா? இதன்படி பார்த்தா அருண் தான் வந்து பெஸ்ட் பவுலர் இந்த கிளாஸ். ஐ ஆம் கிளாட் டு நோ தட். இது வந்து தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இட் வாஸ் செட் பை சதீஷ் மதர், சதீஷோட அம்மா. இந்த லெசன்ல இருந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா அது கண்டிப்பா என்ன கொஸ்டின்னா இந்த மாதிரியான டைலாக்ஸா தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து மக்கப் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய மக்கப் பண்ண வேண்டியதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. பாலிட்டி இருக்குது, அது இருக்குது, ஐஎன்எம் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, எல்லாத்துலேயும் மக்கப் பண்ணுற மாதிரி இதெல்லாம் மக்கப் பண்ணாதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மெமரைசிங். லைட்டாக அந்த ஸ்டோரியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யார் இதை சொல்லியிருப்பாங்கன்றது நமக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இம்போசிங் உமன் who wore spectacles. She looked at the woman who led my hand and said, I suppose you are Arun's mother. இது யார் சொன்னா? சதீஷோட அம்மா வந்து சொல்றாங்க. I opened my mouth to make some explanation. அவங்க வந்து சொல்லலாம்னு போறாங்க. But before I could say anything, the woman replied, Yes, I am Arun's mother. So இது யார் சொன்னா? அவங்க டக்குன்னு என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து அருணோட அம்மா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து என்ன பண்ணுறேன், அருண் வந்து இல்லைன்னு சொல்லலாம், நம்ம வாயை திறக்க போகிறான். அப்பன்னு பார்த்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த உமன் அட் 8th பிளாட்ஃபார்ம், ஆமாம் நான் அவங்களோட அம்மா தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். ஐ வாஸ் unable to speak a word. I looked quickly at the woman, but she did not appear to be at all embarrassed and was smiling at Satish mother. ஸோ அப்படியே வந்து அவனுக்கு அது ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட்டாக இல்லை. எம்பாரஸ்மெண்ட்னா செல்ஃப் கான்ஷியஸ், அஷேம்டாகவே அவன் இல்லை. அண்ட் வாஸ் ஸ்மைலிங் அட் சதீஷ் மதர். சதீஷ் மதர் செட், இட்ஸ் சச் அ நியூசன்ஸ் ஹேவிங் டு வெயிட் ஃபார் த ட்ரெயின் ரைட் இன் த மிடில் ஆஃப் த நைட். ஸோ அங்கே வந்து 12 o'clock வந்து நம்ம பார்த்தோம், இங்கே மிடில் ஆஃப் த நைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இது மிட் நைட் 12ன்றதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. But one can't let the child wait here alone. Anything can happen to a boy at a big station like this. There are so many suspicious characters hanging about. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பசங்களெல்லாம் தனியாக அனுப்பிடக்கூடாது. ஏன்னா இங்கே நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க சஸ்பீஷியஸ் கேரக்டர்ஸாக. தீஸ் டேஸ் ஒன் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே ஆல்ரெடி நம்ம அருண் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட தான் இருக்கான்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. Arun can travel alone though, said the woman beside me, and somehow I felt grateful to her for saying that. இது யார் சொன்னா? இது வந்து woman at 8th platform. I had already forgiven her for lying, and besides I had taken an instinctive dislike to Satish mother அப்படின்னு வந்து சொல்றாங்க. டிஸ்லைக், அவனை பார்த்தோன்னே எனக்கு எதுவும் தெரியல, ஒருத்தர பார்த்தாலே சில பேருக்கு காரணங்களே இல்லாமல் வெறுப்பு வர மாதிரி அவனுக்கு வந்து சதீஷோட மதர் பார்த்தோன்னா ஒரு இன்ஸ்டிங்டிவ் டிஸ்லைக் வந்து வந்துருச்சு. Well, be very careful Arun, said Satish mother. இது வந்துட்டு சதீஷோட அம்மா. Looking sternly at me through her spectacles, be very careful when your mother is not with you and never talk to strangers. I looked from Satish mother to the woman who had given me tea and sweets and then back to Satish mother. I like strangers, I said. So இது யார் சொன்னா? அருண். சதீஷ் மதர் டெஃபினெட்லி ஸ்ட்ராகர்ட் அ லிட்டில். அப்படியே ஒரு செகண்ட் வந்து என்னன்னா ஒரு மாதிரி அவங்க வந்து ஒரு செகண்ட் என்னடா நம்மளே எதிர்த்து பேசிட்டானான்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் வந்து அன்ஸ்டேடியாக கீழே விழுற மாதிரி, இவ்வளோ தைரியம் இந்த சின்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. as obviously she was not used to being contradicted by small boys. ஏன்னா இது வரைக்கும் எந்த சின்ன பையனும் அவங்கள வந்து எதிர்த்து பேசுனதில்லை. there you are, you see, if you don't watch over them all the time they will walk straight into trouble அப்படின்றாங்க. நீ மட்டும் அவங்களெல்லாம் கவனிக்காமல் இருந்தனா உன்னை ஸ்ட்ரைட்டாக வந்து பிரச்சனைக்குள்ளே வந்து இழுத்து போட்டுருவாங்க. always listen to what your mother tells you, she said, wagging a fat little finger at me, and never talk to strangers. இப்படி வந்து never talk to strangers அப்படின்னு வந்து அந்த கையை வந்து to and fro வந்து அவங்க வந்து மூவ் பண்ணுறது தான் வந்து wagging அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. I glared resentfully at her. resentfullyனா feeling or expressing bitterness. ஒரு எனக்கு வந்து உனக்கு பிடிக்கல அப்படின்றத ஒரு மாதிரியாவே அவங்ககிட்ட resentfully at her and moved closer to the woman who had befriended me. அப்படியே அந்த உமன் பக்கத்தில் போகிறாங்க, அவங்க தான் வந்து ஃப்ரெண்டே இருக்காங்க. சதீஷ் was standing behind his mother grinning at me. கிரின்னிங்னா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ இவன் எங்கள் அம்மா கிட்ட சிக்கிக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்கிறான். and delighting in my clash with his mother. apparently he was on my side. அப்படி என்னதான் இருந்தாலும் அவனும் வந்து அருண் சைடில் தான் இருக்கான்.
The station bell clanged. அது அப்படியே மணி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. And the people who had till now been squatting, அப்படியே ஓரமாக உட்காந்துருந்தவங்க எல்லாருமே, மீனிங்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே போட்டிருப்பேன், இந்த மீனிங்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க. இந்த மீனிங்ஸ் எல்லாமே வந்து புக் பேக்கில் இருக்குது, ஸோ அதை அங்கேயும் நோட் பண்ணிக்கோங்க. Resignedly on the platform began hustling about அப்படின்றாங்க. உடனே வந்து கொய்யன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. Here it comes, shouted Satish. சதீஷ் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கான். As the engine whistle shrieked and the front lights played over the rails, the train moved slowly into the station, the engine hissing and sending out waves of steam. இதெல்லாம் புக் பேக். இதில் ட்ரெயின்னு கொடுத்து சென்டிங் அவுட் வேவ்ஸ் ஆஃப் ஸ்டீம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. As it came to a stop, Satish jumped on the footboard of the lightened compartment and shouted, "Come on, Arun!" அவன் என்ன பண்ணா, ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது லைட்டாக ஸ்லோவாக இருக்கும்போது தபக்குன்னு உள்ள தவி, வா உள்ள வா அருண் அப்படின்னு வந்து கூப்பிடுறான். This one's empty, உள்ள வந்து எம்டியா இருக்கு. And I picked up my suitcase and made a dash for the open door. அப்படியே நான் சூட்கேஸை தூக்கிக்கிட்டு நான் உள்ள போயிட்டேன். ஸோ இதில் வந்து எதை தூக்கிட்டு போகிறான், சூட்கேஸ் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. We placed ourselves at the open windows and the two women stood outside on the platform talking to us. Satish mother did most of the talking. ஸோ அந்த விண்டோ மூலமாக ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, ரெண்டு உமனும் பேசுகிறாங்க. அதிகமாக பேசுகிறது யாருன்னா சதீஷோட அம்மா அப்படின்றதையும் இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எல்லாரும் உங்களோட ரிவ்யூஸை கண்டிப்பாக கொடுங்க. இது ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோஸ். இது எல்லாமே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கான 5 ஸ்டார் ரிவ்யூஸை கண்டிப்பாக கொடுங்க. இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. கீழே வந்து லிங்க் இருக்கும், போஸ்டர் ரிவ்யூன்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். No, don't jump on and off moving trains as you did now, she said. ஸோ இது யார் சொல்லியிருக்கான்றது ரொம்ப முக்கியம். இது வந்து சதீஷோட அம்மா. And don't stick your heads out of the windows and don't eat any rubbish on the way. She allowed me to share the benefit of her advice. அப்படின்னா இதை வந்து அவங்க வந்து சதீஷ்க்கு தான் சொல்கிறாங்க. என்னதான் சதீஷ் சொல்லும் போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அருணுக்கும் சேர்த்து ஒரு அட்வைஸை போட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பெனிஃபிட் ஆஃப் ஹர் அட்வைஸை வந்து கொடுக்குறாங்க. She probably didn't think my mother a very capable person. அவங்க அந்த சிம்பிளிசிட்டியான உருவத்தை பார்த்துட்டு அவங்க வந்து அவ்வளோ கேப்பபிள் கிடையாது இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க. She handed Satish a bag of fruit first. Bag of fruit, a cricket bat and a big box of chocolates. ஸோ இது மூணு ரொம்ப முக்கியம். அண்ட் told him to share the food with Arun. அவங்க அருணோடையும் சேர்ந்து இதை வந்து இது பண்ணிக்கோங்க. Then she stood back from the window to watch how my mother behaved. அப்படியே பின்னாடி போயிட்டு அவங்க அம்மா என்னதான் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்க்கலான்னு சொல்லி சொல்றாங்க. இதில் அவன் வந்து கடைசியாக அவங்கள மை மதர்னே சொல்லிட்டான். அந்த அளவுக்கு he was very much close. I was smarting under the patronizing tone of Satish's mother, who obviously thought mine a very poor family. அதுலேருந்து அவங்க பேசுகிற இதுலேருந்தே தெரியுது சதீஷோட அம்மா என்ன நினச்சிட்டாங்க, நாங்கள் வந்து ஒரு ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது ஆப்வியஸாக வெளியே தெரியுது, கிளியராக வெளியே தெரியுது. And I did not intend giving the other woman away. I let her take my hand in hers, but I could think of nothing to say. I was conscious of Satish's mother staring at us with hard, beady eyes. ஸோ அங்கிட்ட பின்னாடி வந்து சதீஷோட அம்மா அப்படியே எங்கள் ரெண்டு பேரும் முறைக்கிறாங்க, ரொம்ப அப்படியே குறுன்னு ஒரு பீடியான ஐஸோட அவங்க வந்து என்னை பார்க்குறாங்க. அன்ரீசனிங் ஹேட். The guard walked up the platform, blowing his whistle from the train to leave. I looked straight into the eyes of the woman who held my hands. அப்படியே விசில் அடித்து அந்த ட்ரெயின் மூவ் ஆகும்போது அப்படியே அந்த நிற்கிற அந்த உமனோட கண்ணையும் வந்து க்ளோஸாக பார்க்குறான். அண்ட் ஷீ ஸ்மைல்ட் இன் அ ஜென்டில் அண்டர்ஸ்டாண்டிங் வே. அண்ட் அவங்களும் பார்த்து சிரிக்கிறாங்க. I leaned out of the window then and put my lips to her cheek and kissed her. அப்படியே வெளியே வந்து தலையை நீட்டி அவங்கள வந்து கிஸ் பண்ணுறான். The carriage jolted forward and she drew her hand away. அந்த கேரேஜ் அப்படியே வந்து joltedனா இது என்னன்னா pushed abruptly and roughly. ஒரு செகண்ட் இப்படி ஒரு ஜர்க் கொடுக்கறது தான் அதை வந்து சொல்கிறாங்க jolted. Goodbye mother, said Satish. ஸோ இதில் நல்லா பாருங்க, goodbye mother said Satish. ஒன்று, as the train began to move slowly out of the station, Satish and his mother moved to each other அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, wave to each other. Goodbye, I said to the other woman, goodbye mother. ஸோ மதர்ன்ற இதே ஸ்டேட்மெண்ட், goodbye mother, goodbye mother, இது ரெண்டையும் வந்து ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க தான் ஆப்ஷனில் இருப்பாங்க, இல்லை ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா போத், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. I didn't wave or shout. வேவும் பண்ணல, ஷவுட்டும் பண்ணல, பட் sat still in front of the window gazing at the woman on the platform.
Satish mother was talking to her but she didn't appear to listen. என்னதான் வந்து சதீஷோட அம்மா அவங்க கிட்ட பேசிட்டே இருந்தானோ அவங்க வந்து அவங்க பேசுறதை கேட்கவே இல்லை. She was looking at me as the train took me away. She stood there on the busy platform, a pale sweet woman in white, and I watched her until she was lost in the milling crowd. அப்படியே அந்த crowd மறையிற வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றான். ஸோ இதோட இந்த ப்ரோஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். இந்த கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும், உங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம கதை, இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதைனா இது ஒன்று தான். ஓகே, ரஸ்கின் பாண்ட் இஸ் அ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், novelist, poet, the favorite writer of Indian children. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். Who is the favorite writer of Indian children அப்படின்னா it is Ruskin Bond. His first novel Rooms on the Roof was published when he was still in his teens. So first novel என்னது? Room on the Roof, ரொம்ப important. This novel won him the John Rice Memorial Award in 1957. ஸோ அவனுக்கு என்ன மாதிரியான அவார்டு அது வாங்கி கொடுத்துச்சு? ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்ட் இன் 1957. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா 10 years 1947 1957. ஓகே, he also writes about children and the simple hill folk of Uttarakhand. இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சிம்பிளிசிட்டி அண்ட் ஃப்ளூவன்சி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் an insight into human nature are hallmarks of his style. So whose style is simplicity and fluency of the language and an insight into human nature அப்படின்னு கேட்குறாங்கன்னா it is Ruskin Bond. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இது அப்படியே கேட்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் தான் என்ன ஆகுனா எல்லாருமே விட்டுருவீங்க, பிசுறு தட்டிடும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சிம்பிளிசிட்டி, fluency of language, human nature அப்படின்னாலே simplicity, fluency of language, human nature, it is of course Ruskin Bond who was given John Rice Memorial Award in 1957, who wrote his first novel on Room on the Roof. இப்படின்னு வந்து டக்கு அடுத்தடுத்து கனெக்டிவிட்டி கொடுத்து படிங்க. His major writings include An Island of Trees, A Bond with the Mountains, The India I Love. இது மூணுமே வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. He has also been honored with a Sahitya Academy Award for his contribution to Indian literature. ஸோ உங்களுக்கு கொடுக்கப்படுற டாஸ்க் என்னன்னா, எந்த வருஷத்துல அவருக்கு சாகித்ய அகாடமி அவார்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல மட்டுமே சூப்பரான கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியால ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ஒரு வார்த்தையை வச்சு வெளியே ஒரு இயர் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு மார்க் போயிடும். ஸோ அதையும் வந்து நீங்கள் இப்போ வந்து யாரெல்லாம் இதை வந்து சர்ச் பண்ணுறீங்களோ எல்லாரோடையும் சேர்ந்து நீங்களும் வந்து கீழே வந்து அந்த இயரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அது வந்து எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபர்னோ, ஹீவிங், டிஸ்மலி, செரினிட்டி, என்கவுண்டர், clutched, imposing, embarrassed, nuisance, staggered, wagging, resentful, grinning, squatting, hustling, shrieked, patronizing, obviously jolted. ஸோ இதில் ரொம்ப மறக்க போகிறது டிஸ்மலி, செகண்ட் செரினிட்டி, தேர்ட் வந்து நமக்கு வந்து மறக்கும் அப்படின்னா ஸ்டாகர்ட் வந்து சில பேருக்கு மறக்கலாம். ரிசன்ட்ஃபுல்லி ஃபீலிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் பிட்டர்னஸ் அப்படின்றது தான். கிரின்னிங் தெரியும், ஸ்மைலிங், ப்ராட்லி, கிரின்னிங், ஸ்குவாட்டிங் எல்லாருக்குமே தெரியும், ஹஸ்லிங் ஓகே, ஷ்ரீக்டு ஓகே, பேட்டர்னைசிங் ஓகே, ஆப்வியஸ்லி தெரியும், ஜால்டட்னா எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, Satish mother handed to her son a big box of chocolate. கிரிக்கெட் பால் கிடையாது, பேட்டு. ஓகேங்களா? The train was due at 12 o'clock, 12 AM. 12 AM. ஒரு செகண்ட், நானே வந்து 12 PM சொல்லியிருப்பேன். 12 AM because of midnight. The strange lady gave dash to Arun tea and samosa. Okay. Arun was sitting on platform number 8. Satish and Arun were 12 years. Woman in white, dress simply, trained, wave of stream. 3 bowler வந்து யார்? அருண். சதீஷ் வந்து பாய் ஆஃப் சேம் ஏஜ். ஸ்பெக்டக்கிள்ஸ் வந்து சதீஷோட மதர் தான் வேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, சிம்பிள். ஸோ இதெல்லாம் அவ்வளோதான் வந்து நம்மளோட முக்கியமான லெசன் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், இதில் இருக்க ஒவ்வொரு நுணுக்கமான லைன்ஸையும் எல்லாருமே வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 ப்ரோஸ் தான் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணுறதோட நம்ம கிராமருக்குள்ளே வந்து அப்படியே ஜம்ப் பண்ணிச்சிடலாம். நம்ம வந்து கிராமரில்
கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட் சொல்கிறது என்னென்னா டெஸ்ட் சீரீஸில் வந்துட்டு கிராமரில் தான் வந்து எனக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 மார்க் வந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து நான் ட்ரெயின் பண்ணுறேன். இட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் உங்களோட ரிவ்யூஸை கொடுங்க. ரிவ்யூஸை கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் பி வெரி ஹாப்பி அண்ட் ஆல்சோ பி motivated to do more videos for the upcoming days. So thank you. So like, share and also subscribe for Ustadian Academy. Thank you.